வேலன் சோஷியல் மீடியா. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து வரும் 8ஆம் தேதி தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் முதல்வர் விஜய் ஆலோசிக்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒன்றிய அரசு மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் குறித்து தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கலந்தாலோசனை கூட்டத்தை தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. ஒன்றிய அரசு தொகுதிகளை மறுவரையறை செய்ய உத்தேசித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாநிலங்களவையில் எம்பிக்கள் சஞ்சய் சிங் மற்றும் வி. சிவதாசன் எழுப்பிய கேள்விக்கு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கெரிட்டா நேற்று எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் கடந்த 2025ஆம் ஆண்டில் பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களுக்காக சுமார் ரூபாய் 187 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக பிரான்சுக்கு செல்ல 25.59 கோடியும், பிரேசிலுக்கு செல்ல 17.72 கோடியும், அமெரிக்காவுக்கு செல்ல 16.54 கோடியும், சவுதி அரேபியாவுக்கு செல்ல 15.54 கோடியும், சீனாவுக்கு செல்ல 10.59 கோடியும், கிலாந்துக்கு செல்ல 9.91 கோடியும் செலவாகியுள்ளது. மேலும் நடப்பு 2026ஆம் ஆண்டில் இதுவரை 74.58 கோடி செலவிடப்பட்டுள்ளதாகவும், இதில் ஜூலை மாதத்தில் இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கான பயணச் செலவுகளும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாளையொட்டி 1805 சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. வார விடுமுறை நாட்களில் சென்னையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு பயணிக்கும் மக்கள் நலன் கருதி போக்குவரத்து துறை மூலமாக தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவெடுக்கப்படுகிறது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 430 பேருந்துகளும் நாளை 465 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இன்றைய தினம் 110 பேருந்துகளும் நாளை 110 பேருந்துகளும் இயக்கப்படும். இந்தியாவின் நடுத்தர தூரம் பாயும் அக்னிமஸ் 4 பாலிஸ்டிக் ஏவுகணை ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டது. இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடுத்தர தூரம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னிமஸ் 4 நேற்று 6ஆம் தேதி ஒடிசாவின் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. மேலும் இந்த ஏவுதல் மூலம் ஏவுகணையின் அனைத்து செயல்பாட்டு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களும் வெற்றிகரமாக உறுதிப்படுத்தப்பட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது.